சரியான நேரத்துல, சரியான கோணத்துல தளபதி விஜய்க்கு வந்து ஜனநாயகன் படத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டர் விட்டது ஓகே தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இதை நல்லாவே பண்ணி விட்டுருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டர் பார்க்கும்போது யாரோ ஃபேன் மேட் தான் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் நினைச்சேன். பட் ஆனால் எல்லாரும் ஷேர் பண்ணுறதை பார்த்துட்டு அஃபிஷியலாக பேஜில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடைக்கல. சரி, எதுக்கும் இன்னும் அஃபிஷியலாகவே தேடி பார்க்கலாம் ட்விட்டில் பார்க்கும்போது தான் தெரியுது ஜனநாயகன் படத்துடைய அஃபிஷியல் டீம்லேருந்து இந்த போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க. பட் ஆனால் ஏன் இவ்வளோ அவசரமாக ரெடி பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக இந்த போஸ்டரை பார்க்கும்போது கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நினைக்கிறதா இல்லை வந்து ஏன் இவ்வளவு அவசரமா இந்த மாதிரி ஒரு சுமாரான போஸ்டர் விட்டாங்க அப்படின்னு கதறதான்னு தெரியலைங்க. அதாவது கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே தளபதிக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸை காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஜனநாயகன் படத்துல இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து அவசரமா ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்துடைய ஸ்டோரி லைன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு பட்சத்துல அந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடா இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்றத ஒரு மையமா வச்சு கூட இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி விட்டுருக்கலாம். பட் இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா அவசரமா ரெடி பண்ணிட்டு ஏதோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி ஏஐ வச்சு ரெடி பண்ண மாதிரி இருக்கு. லைக் வந்து தளபதியுடைய ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிருக்கலாம். அந்த முறுக்கு மீசையை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த தாடியை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு போஸ்ட் வந்து நல்லாவே வந்திருக்கும். இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ்னால கூட இந்த ஒரு போஸ்டர் வந்து நார்மலா ஏத்துக்க முடியல. ஏன்னா இது ஒரு ஏஐ கிரியேட் பண்ண ஒரு இமேஜ் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம தளபதியை தான் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு போஸ்டர் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு போஸ்டர் வந்து ரெடி பண்ண மாதிரி தோணுது. ஒரு ஏஐ கிரியேட் பண்ண ஒரு இமேஜை தாங்க தோணுது இதை பார்க்கும்போது. மக்கள் எல்லாருமே பேக்ரவுண்டில் இருக்கிறவங்கள மொத்தமாக பிளர் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுடைய ஹை கான்டாக்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ லைட்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லைக் ஏஐல நம்ம ஒரு இமேஜ் ரெடி பண்ணோம்னா எந்த மாதிரி காமிக்குமோ அந்த மாதிரி தான் மக்களுடைய பிம்பம் எல்லாமே காமிக்குது. எனிவே அந்த டீம்ல இருந்து செகண்டாக ஒரு போஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நவம்பர் 8 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் மட்டும் தெரியுற மாதிரி ஒரு இமேஜை போட்டிருந்தாங்க. அது ஓரளவுக்கு ஓகே கம்பேர் டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். ஸோ ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து நவம்பர் 8 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அனிருத் மியூசிக்ல. படம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் டேட் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த போஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் 9 வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறோன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 8 அன்னைக்கும் ரிலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் 9 அன்னைக்கும் பண்ண போகிறாங்க. இந்த இன்பிட்வீன் கேப் அதாவது கிறிஸ்மஸ்க்கோ நியூ இயருக்கோ கண்டிப்பாக ட்ரைலர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் பண்ண மாட்டாங்க. வெளியே எங்கேயோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ஜனநாயகன் படத்துடைய அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப மாதம் கழிச்சு ஒரு தரமான அப்டேட் வந்திருக்கு. பட் போஸ்டர் தான் கொஞ்சம் சுமாராக பண்ணிட்டாங்க. ஓகே, பட் பார்த்துக்கலாம். ஸோ விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. ஜான் 9 அன்னைக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஹாப்பியில் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க இல்லைங்களா படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக வெயிட் பண்ணுறது வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எச் வினோத் தளபதியை வச்சு அரசியலை எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காரு இந்த படத்தில் அப்படின்றது ஜான் 9 அன்னைக்கு தான் தெரியும். அண்ட் பராசக்தி படம் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் 13 அன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடியதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் 4 days டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே கைஸ், நீங்க இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த போஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.